செண்டாக இது வீடு மாட்டாச்சு அடுத்த வீடு அந்த புள்ளிமான் துள்ளி ஓடுகிறே அவன் யார்? அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் போகணும், இப்படிதான் வரணும் நடக்கணும்னு சொல்லி கொடுத்து இதையெல்லாம் வாங்கி கொடுத்து தங்கச்சி. எனக்கு தெரியாது, கேள்விப்பட்டதே இல்லைங்க, பார்த்ததே இல்லைங்க. என்னடா இது? விஜயபுரி நாட்டு தளபதி ஏரிமலை. நல்லா இரு. எங்க போயிட்டு வரா? என்னுடைய தோழிக்கும் இன்று மஞ்சள் நீராட்டு விழா. அந்த விழாவினை கலந்து கொண்டு இந்த வீடு வேலைகளோட வீட்டுக்கு போகிறேன் ஐயா. ஓ, மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு போயிட்டு வரியா? விஜயா, எனக்கு கொஞ்சம் வச்சு பேசி பழக்க ஜெயிட்டா காட்டு வந்துடுறேன். எனக்கு இன்னும் திருமணமே ஆகல. உனக்கு திருமணம் ஆகலையா? ஆமா. வேலையாதான். இதுவரை பெண்களை பார்த்தது கிடையாது. அப்படி பார்த்த பெண்களில் முதலில் உலகான நீ ஓடிச்சுதான். என்ன சொல்ல வரீங்க? உன்னை பார்த்ததுமே என்னுடைய இதயத்தை நான் பறிகொடுத்துட்டேன். ஐயா, சொல்றது எனக்கு ஒன்றுமே புரியல. உன்னை காதலிக்கிறேன். ஆமா. ஐயா, நீங்கள் யார்? இந்நாட்டின் தளபதியா? நான் யார்?
ஒரு ஏழ்மை குடியில் பிறந்தவள். உனக்கு எனக்கு ஏணி வைத்தாலே எட்டாது. உன்னை ஏற்றுக்கொள்ள என்னால முடியாது. காதல் என்பது உயர்ந்தவன் தாண்டவன் ஏழை பணக்கார கருப்பு சிவப்பு வேறுபாடு இல்லாமல் ஒருவன் காதல். நீயும் தலைமை தொழிலாளி, நானும் இன்னொரு தளபதி. அப்படின்னு நீ நினைக்கிறேன்? உன்னை பார்த்துட்டேன், ஆயத்தை வச்சுட்டேன், மனம் சேர உன்னை காதலிக்கிறேன். நீ சரி அப்படி ஒரு வார்த்தை சொல்லு, உன்னுடைய கழுத்துல நான் தாடி கட்டுறேன். நான் தாடி கட்டிட்டா செலவு தொழிலாளி பொண்ணு நீ பணக்காரியா வாழலாம். எப்படி வந்து ஐயா தளபதியார் மனைவியா பணக்காரியா வாழணும்னு ஆசைப்படணுங்க. ஏழ்மை குடியில் பிறந்தாலும் மானத்தோடு வாழ ஆசைப்படுறேன். உனக்கு தகுந்த இளவரசியை பார்த்து நீங்க திருமணத்துக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க. எனக்கு ஏழை பார்த்து திருமணம் செய்துட்டு நான் எப்படியும் இருந்துட்டு போட்டேன். ஏழையா பிறக்கிற பொண்ணு ஏழை பொண்ணு தான் காதலிக்கணும், பணக்காரனா பிறக்கிறவன் பணக்கார பொண்ணு பொண்ணு தான் காதலிக்கணும். வாழ்க்கையில இணையில கிடைக்கிறது வச்சு சிறப்பா வாழணும். நீதாமா வாழ்க்கை. என்ன பார்த்து ஒரு சொல்ல முடியாது. என்ன பார்த்து கட்டி அடிச்சு ஒரே ஒரு முத்தம் முடியாது. அப்படி ஒதுங்கினு வச்சுக்க, உனக்கும் சுகம் எனக்கும் சந்தோஷம். என்னால ஒதுங்க முடியாது ஐயா. அப்படிங்கிற வர முடியாது. நான் வர மாட்டேன். ஆமா நீ நாட்டு தளபதி, உன்னை பார்த்து மனத்தார காதலிக்கிறேன், கழுத்துல தாலி கட்டுறேன். அப்படி என்ன பார்த்து மரியாதை இல்லாத ஒரே ஒரு முறை அப்படி ஓடிக்கிட்டா உனக்கு சுகம் எனக்கு சொந்தத்துக்காமா வர முடியாதுடா. முடியாது முடியாது.
செய்தேன்? உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? உன்னை கருத்தால் எங்கு சாட்டை எடுத்து என வேட்டையாடுகிறாயே? நம்பவே இருக்க மாட்டேன். என் வயிறிலே சொல்றேன். நாசமா போயிடுறேன். நான் வயிறு எடுத்து சொல்றேன். நீ குஞ்சவரா போறேன். நான் என்ன சொல்ல போறேன்? நீ நாசமா போறேன். என்னை அடிச்சு அதனால உனக்கு சாபத்தை விடுறேன். வேட்டா வரமாட்டேன். அடிக்கிறேன். நான் வரமாட்டேன். விட மாட்டேன். வரமாட்டேன். விட மாட்டேன். நான் செத்தாலும் சரிடா. என் பிணத்தை கூட உன்னால் அனுபவிக்க முடியாது. முடியுமா சொல்றேன்டா. உன்கிட்ட நான் கட்டிட்டு போறேன். சாவடி சாவி செத்துட்டேன். அந்த பொருத்தமான வீட்டு நான் ஊயதுல சாக மாட்டேனே. எங்க போய் சாவ? எங்க ஏரியில கொட்டில கிணத்துல மடுவுல ஆத்துல எங்க அடிவில செத்துருவேன். எங்கேயாச்சும் போய் வீட்டு சாவு. உன்னை தேடினே வருவேன். கண்ணில வீட்டு செத்து போயிருக்கிற உன்னை கரமரத்துக்கு போட்டு அந்த பொருத்தமான வீட்டு ஆத்திலேயே அடிச்சுட்டு போட என்ன செய்வேன்? உன்னை எங்கெங்க ஆத்துல வலிச்சுன்னு ஆச்சு போதும் அப்படியே வருவேன். எதிரில் எங்கன்னா ஆத்துல காஞ்சி போட கட்டி இருந்து அந்த கட்டியில முட்டிக்கிட்டு அப்படியே இருப்பேன். அப்படியே அந்த கட்டமரத்துக்கு போட்டு வர்றாங்கன்னா பத்தி யாரு அந்த பொட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற உன்னை அனுபவிக்க ஒரு வேலை அங்கே தங்கி விட்டா ஒன்றே புரியவில்லை. காலை கெட்ட கிடக்கு ரொம்ப பழமா இருக்கு. தங்கச்சி விஜயா இருக்கு. தன் மகன் வரவில்லையே என்று என் தாய் தம்பி எனக்கு அரண்மனையில வழிமேல் விழித்து காத்துக் கொண்டிருப்பார். இப்ப இது அரண்மனைக்கு செல்ல வேண்டும். அரண்மனைக்கு செல்வதிலே ஒரு பெண்ணை இரு ஆணுகள் பின்தொடர்ந்து செல்கிறார்களே, என்னவாக இருக்கும்? சரி, அது யார் என்று பார்க்கிறேன். எந்த கண்மணி வரமாட்டோம். அதே 16 வயசு பொண்ணுங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லலாம். நாளைக்கு சாவு போற கூட ஒரு நெஞ்சு சாப்பிட்டு வந்த ஓரம் வச்சுக்குமா எவன் நான் பார்த்துறேன். ஏன் இந்த விஜயன் காட்டுல எவனை கை வைக்கிறாளுக்கு எவனுக்கு தெரியும்? அவன் எவனா இருப்பான்? அவன் எவன் போய் வந்து விட்டு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நேரா இங்கதான் வரேன். யார் அந்த பெண்? என்ன நடக்குதுங்க? பார்க்கவே கேட்கிறேன். அக்கா பெண்ணா? தாய் மாமங்களே, என்னை காப்பாற்றுங்கள். காப்பாற்றுக்கு எதுக்காக கூற வேண்டும்? எல்லாத்தையும் கேட்டாச்சு. எங்க 2 பேருக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க. நல்ல விஷயம் தான். கல்யாணத்துக்கு பிறகு ஆம்பளை பெண்ணாட்டி எப்படி இருக்கணும்? கல்யாணத்துக்கு முன்னாடியே 1/2 மணி நேரம் ட்ரெயின். ஒரு நாட்டு பெண்களின் கற்புக்கு வேலையா இருக்க வேண்டிய தலைமை செய்ய வேண்டிய வேலையா இது. ஒரு விருப்பம் இல்லை என்ற பிள்ளை மாதவா இருந்தாலும் சரி, கத்திய மணியே இருந்தாலும் விருப்பம் இல்லாம தொடக்கூடாது. அந்த பெண்ணுகிட்ட தகாத முறை எனக்கு நேசிய தவறு. என் பாதர் மன்னிப்பு கேட்கணும். நான் தகாத முறை நடந்துகிட்ட அவன்கிட்ட மன்னிப்பு சொல்லி கேட்கிறேன். உங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும். இது சொந்த விஷயம். இதெல்லாம் நீ தலையிடா. நாளை சொந்த விஷயம். எப்ப 4 பேர் பார்க்கிற மாதிரி நடு வீதிக்கு வருதோ யார் வேணும்னு கேட்கலாம். இளவரசுங்கிற முறையில் நாட்டு மக்களை வருத்தினாவே கேட்கிறேன். மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதா? எப்படி மக்கள் இது வரைக்கும் நீ தளபதி தாண்டி பார்த்திருக்கிறேன். மணல் எரி மணல் அதை பார்த்துடுவேன். தீண்டாத தொட்டாத எரிஞ்சிடுவேன். நல்லவனுக்காக உயிரை கொடுப்பான். உன்ன மாதிரி ஐயா உயிரை எடுப்பான். நீ
மலைனா இது சித்துளி மலையே பொடி பொடியாக திறமைய மேலுமே எக்கட்டு இருக்கு இந்த மலையா இந்த உளியா ஒரு வேலை வீடு போயிருப்பலாம் இப்படிதான் போறா இப்படிதான் ஒரு ஒன்றும் முடியவில்லை தங்கச்சி என்னை கொலை செய்தது இந்நாட்டு இளவரசர் விஜயன் இந்நாட்டு இளவரசர் விஜயன் என்னை பிரிந்து போய்விட்டாயா தெய்வமே அடப்பாவி என் மீது உள்ள ஆசிரியர் அண்ணனை கொலை செய்து விட்டாயா கொலகார பாவி அண்ணன் உனக்கு என்னடா அண்ணா தங்கா தங்கா என்று ஓடி வருவாயே என்னை 1000 முறை தங்கா என்று அழைப்பாயே அண்ணா என்னை பிரிந்து போய்விட்டாயா